ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் வந்துட்டு ஜூலை 22க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீலான்ச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து 59 சைனீஸ் அப்ளிகேஷனை வந்து பிளாக் பண்ணாங்க. ஸோ அந்த 59 சைனீஸ் அப்ளிகேஷனில் டிக்டாக்கும் ஒன்று. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிக்டாக் வியூவர்ஸ், டிக்டாக் கிரியேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆகி போயிருக்கிறாங்க. இந்த டிக்டாக் அப்ளிகேஷனை வந்துட்டு வரப்போகிற ஜூலை 22க்கு அப்புறம் வந்துட்டு இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே இருக்கும் லைக், ஷேர், கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 59 சைனீஸ் அப்ளிகேஷனை வந்து பிளாக் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து டிக்டாக் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனும் ஒன்று. ஸோ நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்டாக் யூசர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ வரப்போகிற ஜூலை 22க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைனீஸ் அப்ளிகேஷனை வந்துட்டு இந்தியாவில் வந்து ரீலான்ச் பண்ணலாமா, இல்லை வந்து இந்தியாவில் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து பிளாக் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 79 விதமான கேள்விகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 79 கேள்விக்கும் 3 வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து பதில் சொல்லணும். ஸோ அந்த பதிலை வந்துட்டு அனலைஸ் பண்ணி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணி ஸோ அந்த பதில் வந்து திருப்திகரமாக இருந்துச்சு அப்படின்னா வரப்போகிற ஜூலை 22க்கு அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து டிக்டாக்கை வந்து லான்ச் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு பெர்மனெண்ட்டாக வந்து பிளாக் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து யோசிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அனுப்ப போகிற அந்த பதில் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் வந்து வரப்போகிற ஜூலை 22க்கு அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து டிக்டாக்கை வந்து லான்ச் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் அவங்க அனுப்பக்கூடிய அந்த பதில் வந்துட்டு திருப்திகரமாக இல்லாத பட்சத்தில் வந்து டிக்டாக்கை வந்து இந்தியாவில் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து இந்தியா கொடுத்த எல்லா கோரிக்கையும் வந்துட்டு நாங்கள் வந்து கரெக்டாக ஏற்றுக்கிட்டு அதுபடி தான் வந்து நாங்கள் அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு யூஸரோட ப்ரைவேசி டீட்டெயிலையும் நாங்கள் வந்துட்டு திருடி எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் வந்து இது வரைக்கும் ஷேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் கம்பெனி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்தியா இதுக்கு முன்னாடி 2019 வந்து சம் கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. அதுபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிக்டாக்ல உள்ள அன்வான்ட் வீடியோஸ், அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்தியாவில் இருந்து 16 மில்லியன் வீடியோஸை வந்து டிக்டாக் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 49 மில்லியன் வீடியோஸை வந்து இது வரைக்கும் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து 302 கோரிக்கைகளை வந்து முன்னு வச்சுருக்காங்க. அதில் 90% கோரிக்கைகளை வந்துட்டு சைனீஸ் கம்பெனிஸ் வந்து ஆக்செப்ட் பண்ணி தான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாரோட டேட்டாஸும் நாங்கள் திருடலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஜூலை 22க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க அனுப்ப 79 கேள்விக்குமான பதில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்துட்டு அனலைஸ் பண்ணி அந்த பதில் வந்து இந்தியாவுக்கு திருப்திகரமாக இருந்துச்சு அப்படின்னா வரப்போகிற ஜூலை 22க்கு அப்புறம் இந்தியாவில் வந்து டிக்டாக் வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அவங்க அனுப்பக்கூடிய அந்த பதில் வந்து திருப்திகரமாக இல்லாத பட்சத்தில் வந்து இந்தியாவில் இருந்து டிக்டாக் அப்ளிகேஷனை வந்து பெர்மனெண்ட்டாக வந்து பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூலை 22க்கு அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து டிக்டாக் வந்து லான்ச் ஆகுமா, இல்லை வந்து பெர்மனெண்ட்டாக வந்து பிளாக் செய்கிறாங்களா அப்படிங்கிறத வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.